ஸோ நான் மெதுவாக போய் எங்கள் சித்தப்பாட்ட கேட்பேன், என்ன சித்தப்பா அவரை பார்த்தீங்களா பளபளன்னுங்கிறாரு, அவருக்கு மட்டும் நல்ல பெரிய ஜரியில் பட்டு வேஷ்டி வாங்கி கொடுத்துட்டாரு மாமா, உங்களுக்கு வேஷ்டியை காட்டுங்க. எனக்கு கூட அந்த மாதிரி தான் வாங்கி. நீங்கள் பாருங்களேன் இவ்வளோ ஒன்று தான் இருக்கும், எனக்கு தெரியும் அது ஏதோ 2500 அவருக்கு மட்டும் 6000 ரூபாய்க்கு வேஷ்டி வாங்கி கொடுத்துக்கிறாருன்னா, ஏய் போட்டு போட்டோம்ல அப்படின்னுவாரு. சரி இது பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே சுற்றி பற்றி பார்த்தோன்னா ஒரு மதியானமாக சாப்பாடெலாம் செட் பண்ணுவாங்க. அப்போ அவருக்கு 2 கோலா உருண்டை எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இல்லைன்னா பொடிச்ச மீன் வச்சுருவாங்க. இவர் பரிதாபமாக அங்கேருந்து எடுத்து சாப்பிடுவார். என்ன சித்தப்பா அவருக்கு கோலா உருண்டை வைக்கிறாங்க, உங்களுக்கு மீன் வைக்கலையா நீ உங்களுக்கு கோலா உருண்டை? ஏய் சித்தப்பா கோலா உருண்டை பெரியப்பாக்கு மட்டும் வச்சுருக்கீங்க கோலா உருண்டை. ஆனால் அவர் வந்து என்ன எனக்கு மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் லைட்டாக சவுண்ட் விடுவார். உன்னை சித்தப்பா என்னதுவா கேட்குறாரு நீங்கள் பாட்டு ஏன்னா சும்மா இல்லை அப்படின்னு அவர் விட்டுருவார். அப்பவும் பற்றிக்கல, ரொம்ப கடியாக இருக்கும்.